இந்த மொபைல் நம்பர்ஸில் புதுசாக ஏதாவது ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்களா? புதிய விஷயங்கள் ஏதாவது எங்களுக்காக ரகசியமாக வச்சுருக்கீங்களா? 2, 11, 20 இவங்க வந்துட்டு மொபைல் நம்பர் ஃபஸ்ட்டு நம்பர் வந்துட்டு முதல்ல ஸ்டார்டிங் லெட்ரு 6 இருக்கலாம், இல்லை 7 இருக்கலாம். அது இருந்துச்சுனாக்கா லைஃப்பில் வந்துட்டு அவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தானாக்கா சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க. ஆரம்பிக்க நம்பர் வந்துட்டு 6ல் இருக்குது, 7ல் இருக்குதுன்னு சொன்னாக்கா 6ல் இருந்துச்சுனாக்கா கிராஜுவலாக போவாங்க பிஸ்னஸ்ஸு. 7ல் ஆரம்பிச்சிட்டாக்கா ஜெட் வேகத்தில் போவாங்க. முதல் நம்பர் வந்துட்டு மொபைலில் 9ல் ஆரம்பிக்குதுன்னு வைங்க. அந்த நம்பரை நீங்கள் எடுத்திங்கனாக்கா என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்கும், தொந்தரவு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸ்ஸு ஏற்கனவே வேறு நம்பர் வச்சுருப்பீங்க, அது வேறு நம்பரில் இருந்திருக்கும், ஸ்டார்டிங் லெட்டரு நல்லா இருந்திருக்கும். இந்த 9 நம்பர் என்றைக்கு நீங்கள் வாங்கினீங்களோ அவ்வளோ உயரத்துக்கு வேகமாக போனது நல்லா குரோத்தான ஒரு பிஸ்னஸ்ஸு இந்த 9 நம்பர் ஃபஸ்ட் லெட்டர் உங்களுக்கு வாங்கினதுக்கப்புறம் தான் அது செட்பேக்கே வரும். 3ஆம் தேதி பிறந்திருக்கீங்க, 12ஆம் தேதி, 21, 30 உங்களுக்கு மொபைல் நம்பர் எது? 9ஆம் நம்பர் தான் தி பெஸ்ட்டு. அதுதான் அதுக்காக தான் சொல்ல வந்தேன். ஒருத்தருக்கு நெகட்டிவ் தர நம்பர் இன்னொருத்தவங்களுக்கு பாசிட்டிவ் தான் வரும். அப்படி தான் படைச்சி வச்சுருக்கிறார் இறைவனே. 3, 12, 21, 30ஆம் தேதி பிறந்தவங்க மொபைல் நம்பரு முதல் ஸ்டார்டிங் லெட்ரு 6ல் துவங்குது, 7ல் ஸ்டார்ட் பண்ணுறது, 8ல் ஸ்டார்ட் பண்ணது இருந்ததுனாக்கா, ஒருவேளை நீங்கள் 6ஆம் நம்பர்லாம் ஸ்டார்டிங் பண்ணுற நம்பரை வச்சுருந்தீங்கனாக்காவே நீங்கள் உங்களை அறியாமல் நீங்கள் விலகியே போயிடுவீங்க. யாருக்கிட்டையும் நீங்கள் வந்துட்டு கனெக்ட் ஆக மாட்டீங்க. அது பிளட் ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்திட்டையும் விலகி இருக்கும்போது தனிமைப்படுத்தி விட்டுருவோம் அந்த நம்பர். இந்த மொபைல் நம்பர்ஸ் ஒரு விஷயத்தை வச்சு நம்ம வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய அடுத்தடுத்த முடிவுகள் அதை வந்து பாதிக்குமா சார்? இதுக்கு நடக்காமல் போனதுக்கும் காரணம் நீங்கள் இல்லை, உங்கள் மொபைல் நம்பருன்னு. அது மாதிரி அதுக்கும் காரணம் மொபைல் நம்பர் தான். இப்போ என்கிட்ட வந்து 2 ஃபோன் இருக்குது, 2 மொபைல் நம்பர் இருக்குது. சார் சொல்லக்கூடிய பாசிட்டிவான ஒரு நம்பரும் இருக்குது, என்னுடைய பிறந்த தேதிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் நம்பரும் இருக்குது. அப்படின்றப்போ எது எனக்கு மேஜராக வேலை செய்யும் சார்? ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்மந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் மொபைல் நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ரகசியங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சரி, எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த நம்பர்ஸ் வச்சு ஜாலங்கள் பண்ணுறதுல நீங்கள் பெரிய வித்தைக்காரர்னே சொல்லலாம் சார். ஏன்னா ஒரு மொபைல் நம்பரில் வச்சு அவங்களோட லைஃப் எப்படி ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இதுக்கப்புறம் எப்படி வாழ போகிறாங்க, அவங்க மொபைல் நம்பர் அவங்களோட லைஃப்பை எப்படி வந்து லீட் பண்ணிட்டு போகுது அப்படின்றது நிறைய விஷயங்களை தொடர்ந்து நிறைய பதிவுகளை கொடுத்துட்ருக்கீங்க சார். இருந்தாலும் கூட சரி, எப்படி ஒரு மொபைல் நம்பரை வச்சுட்டு இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க, அவங்களுக்கு இந்த பிளட் குரூப் தான் இருக்கும், அவங்க இப்படி தான் இருப்பாங்க, அவங்க கெரியர் இப்படி தான் போகும் அப்படின்னு நிறைய சீக்ரெட்ஸ் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க சார். அதில் இப்போ ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு அந்த இடத்துல நிற்கிறவங்க கிடையாது. அடுத்தடுத்து என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கீங்கன்றப்போ இந்த மொபைல் நம்பர்ஸில் புதுசாக ஏதாவது ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்களா? புதிய விஷயங்கள் ஏதாவது எங்களுக்காக ரகசியமாக வச்சுருக்கீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக இருக்குது, அதில் ஒன்றும் டவுட் இல்லை. ஏன்னா பொதுவாகவே நம்ம ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தாற்பயமே கண்டுபிடிப்பு தான். எதையாவது ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பேன், யோசனை பண்ணிகிட்டு இருப்பேன், செஞ்சுட்ருப்பேன். ஆனால் கரெக்டாக அதுக்குள்ளே கனெக்ட் ஆகும். இப்போது நம்ம மொபைல் நம்பரு வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் அது வேலை செய்யன்னு தெரியும். மக்களிடம் மொபைல் வேலை செய்யும், மக்களிடம் வேலை செய்யன்றது. ஏன்னா மொபைல் நம்பரை வச்சு இவ்வளோ விஷயங்கள் பார்க்க முடியும், ஒரு ஜாதக அளவுக்கு மொபைல் நம்பர் இருக்குது அப்படிங்கிறதே நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நிறைய பேர் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதை ஃபாலோ பண்ணுறாங்க. பின்ன அந்த நம்பரை எடுக்கிறாங்க. மெட்ராஸ் இல்லை, தமிழ்நாடு இல்லை, இந்தியாவில் வேர்ல்டு ஃபுல்லாக போயிட்டு அவங்களுக்கு அது வந்ததுக்கப்புறம் லைஃபினுடைய மாற்றங்கள் நிறைய பார்த்துட்டு இல்லையா அது சான்ஸே கிடையாது, இல்லை வேறு லெவலில் வேலை செய்துக்கிறாங்க. வேறு லெவலில் வேலை செய்யறதுக்கு தான் நாங்களும் சொல்கிறோம், நீங்களும் ஃபாலோ பண்ணுறீங்க. இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்கா, 2ஆம் தேதி பிறந்திருக்கிறீங்க, 11ஆம் தேதி பிறந்திருக்கிறீங்க, 20ஆம் தேதி, 29 இந்த தேதி பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி மொபைல் நம்பர்? ஏன்னா மொபைலில் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா 6 ஸ்டார்டிங் 6, 7, 8, 9. நம்ம இந்தியாவில் தான் 6, 7, 8, 9. லண்டன்லாம் எடுத்துட்டாக்கா 7, 8 தான் இருக்கும், அங்கே 9 வராது, அங்கே இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. இருந்தாலும் எனியோ வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம பேசுவோம். டோட்டல் நம்பருங்கிறது அது ஓகே. அதை தாண்டி அந்த மொபைலோட ஃபஸ்ட்டு லெட்ரு மீன்ஸ் அந்த நம்பரு எதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறது, இருந்தால் என்னது, இருக்கக்கூடாது இருந்தால் என்ன அப்படிங்கிறது. இப்போ வந்து ஒவ்வொரு தேதியில் பிறந்தவங்களுக்கும் ஸ்டார்டிங் நம்பர் அப்படின்றது வந்து ஒரு நம்பராக இருக்கா சார்?
அதுதான் ஒவ்வொரு இருக்குது. இப்போதைக்கு நம்ம முதல்ல 2ஆம் நம்பருக்கு போவோம். ம். நீங்கள் ஃபுல்லாகவே கேட்குறீங்க. 1லேருந்து 9 வரைக்கும் சொன்னா நல்லா இருக்கும். சொன்னா நல்லா தான் இருக்கும். நீங்க ரேண்டமா சொல்லுங்க சார். யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்கள கமெண்ட் செக்ஷன்ல அவ்வளோதான் சொல்லட்டும். பண்ணிக்கிருவாங்க. ஆமா, ஆமா. 2, 11, 20 இவங்க வந்துட்டு மொபைல் நம்பர் ஃபர்ஸ்ட்டு நம்பர் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு முதல்ல ஸ்டார்ட்டிங் லெட்ரு 6 இருக்கலாம், இல்லை 7 இருக்கலாம். ம். அது இருந்துச்சுனாக்கா, லைஃப்பில் வந்துட்டு அவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தானாக்கா, சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க. ஆரம்பிக்க நம்பர் வந்துட்டு 6ல் இருக்குது, 7ல் இருக்குதுன்னு சொன்னாக்கா, 6ல் இருந்துச்சுனாக்கா கிராஜுவலாக போவாங்க பிஸ்னஸ்ஸு. 7ல் ஆரம்பிச்சுட்டாக்கா ஜெட் வேகத்தில் போவாங்க. ம். அதுலேயே நிறைய வேரியேஷன் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. இன்றைக்கி 6ஓ 7ஓ மட்டும் எது இருக்குதோ இந்த நம்பரில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்காவே லைஃப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா சின்னதாக ஆரம்பித்த லைஃபு பெரிய லெவலுக்கு கொண்டு போய் விடும். ம். சில பேருக்கு மேரேஜ் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்குது, இந்த நம்பரில் எடுங்க மேரேஜ் முடியும். கெரியர் வந்து சரியாகவே அமையல அப்படின்னாக்கா உங்கள் மொபைல் நம்பரை 6ஓ இல்லை 7ல் எடுங்க, கெரியர் நல்லா போகும். லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் நிறைய நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதுக்குண்டான லைஃப்பை நீங்கள் வாழுவீங்க. ஏன்னா வாழ்கிறதுக்கு தான் நமக்கு வேணும். ஏதோ வாழ்கிறதுலாம் இல்லை. நம்ம வாழ்கிற வாழ நமக்கு பிடிச்சு வாழணும். இந்த நம்பர் இருந்ததுனாக்கா நீங்கள் என்ன பிடிச்சிங்களோ அது உங்களை வாழ வைக்கும். இது பாசிட்டிவாக கொடுக்குற சமாச்சாரங்கள். பாசிட்டிவ் என்னென்ன இருக்கோ அவ்வளவும் நடக்கும். ஒருவேளை 9ஆம் நம்பர் நீங்கள் தெரியாமல் கூட வச்சுருந்துருக்கலாம். தெரிஞ்சு யாரும் ஜெயிக்க போகிறதில்ல. இருந்துச்சுன்னா என்னென்னா அதை நீங்கள் போட்டு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் 2, 11, 20ஆம் தேதி பிறந்தவங்க. உங்கள் மொபைல் நம்பர் 9ல் இருக்குது. ஸ்டார்டிங் 9 நம்பரில் இருக்குது. என்னெல்லாம் ட்ராபேக்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். அப்படியே தான் இப்போ நான் என்னென்ன சொல்கிறேனோ அவ்வளவும் இருக்கும். சரி, இப்போ வந்து ஒரு நம்பர் வந்து அவங்க பிறந்த தேதிக்கு ஏத்த மாதிரியான நம்பர்ஸ் இல்லன்னா, அவங்க வேற நம்பர் யூஸ் பண்றது கூட அவங்க லைஃப்ல வந்து ட்ராஜடி கொண்டு வந்து குடுக்குமா சார்? வரும் இதில். ம். அதை இப்போ சொல்ல போகிறேன். டோட்டல் நம்பர் நல்லா இருக்குது அப்படின்னு கூட கொடுத்தா கூட ஸ்டார்டிங் நம்பர் கரெக்டாக இருக்கணும். ம். ஸ்டார்டிங் அதன்னு 8 தானே அது. அப்போது இந்த நம்பரில் பிறந்து 9ஆம் நம்பர் முதல் நம்பர் வந்துட்டு மொபைலில் 9ல் ஆரம்பிக்குதுன்னு வைங்க. அந்த நம்பரை நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்கும், தொந்தரவு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸ்ஸு ஏற்கனவே வேறு நம்பர் வச்சுருப்பீங்க. அது வேறு நம்பரில் இருந்திருக்கும். ஸ்டார்டிங் லெட்டரு நல்லா இருந்திருக்கும். இந்த 9ஆம் நம்பர் என்றைக்கு நீங்கள் வாங்குனீங்களோ அவ்வளோ உயரத்துக்கு வேகமாக போனது நல்லா குரோத் ஆன ஒரு பிஸ்னஸ்ஸு இந்த 9ஆம் நம்பர் ஃபஸ்ட் லெட்டர் உங்களுக்கு வாங்கினதுக்கப்புறம் தான் அது செட்பேக்கே வரும். அப்படியே லைஃப்பில் பெரிய செட்பேக் அடிச்சிடும். அந்த நம்பரை வச்சுக்கிட்டு நீங்கள் யாருக்கிட்ட ஃபோன் பண்ணாலும் சரி, வீட்டில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு சின்ன சின்ன வாய் தகராறு இருந்துக்கிட்டே இருக்கும். தேவையில்லாமல் ஆர்குமெண்ட் இருக்கும். ஏங்க நான் 2ஆம் தேதி பிறந்து 11 பிறந்து 20 பிறந்து 9ஆம் நம்பரில் வச்சா அதெல்லாம் நடக்குமா? இன்னும் என்னென்ன நடக்கும்னு சொல்லிகிட்டு இருக்கேன் பாருங்கள். நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து ஒரு லைஃப் பார்ட்னர் கூட சிலது பேசலாம், ஒன்றும் தவறு இல்லை. பின்ன சிலது சண்டை போட்டால் தாங்க அவர்கிட்ட நடக்குதுங்க, சண்டை போட்டால் தாங்க அந்த மட்டும் நடக்குது அப்படின்னு நீங்களும் பேசலாம். அது கணவன் மனைவிக்கிட்ட அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், இருக்கணும். அது கூட இல்லைன்னா சுவாரஸ்யம் இருக்கும். அதுவே மிகை ஆயிடக்கூடாது, தாசி ஆயிடக்கூடாது. இந்த நம்பர் இருந்தால் தாசி ஆகும். ஒரு கட்டத்தில் நான் உங்களை வந்து ரொம்ப டென்ஸ் பண்ணிடும். இது இருந்துச்சுனாக்கா இந்த நம்பரில் நீங்கள் மொபைல் எடுத்துகிட்டு பேசினாவே டென்ஷனோடவே தான் பேசுவீங்க. ஒரு இரிட்டேட்டிங்காகவே பேசுவீங்க. காரணம் நீங்கள் இல்லை, நீங்கள் வச்சுருக்கிற இந்த மொபைல் நம்பரினுடைய முதல் ஸ்டார்டிங் 9ஆம் நம்பரு நல்லா போயிட்டு இருந்தமே இப்படி ஆயிடுச்சேன்னு அதுக்கு காரணம் நீங்கள் இல்லை, நீங்கள் வச்சுருக்கிற நம்பரு. இப்படியே ஒவ்வொன்றா சொல்லிகிட்ருக்கலாம். ஸோ பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு முதல் நம்பரையும் சொல்லிட்டேன், நெகட்டிவாக இருக்கிற நம்பரையும் சொல்லிட்டேன். அப்போ இவ்வளோத்துக்கு காரணம் நம்பர். நம்ம முதல் ஸ்டார்டிங் லெட்டர் இப்படி தேவைப்படுதான்னா எஸ் தேவைப்படுது. அடுத்து 3ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க, அது கூட சொல்லலாம், ஒன்றும் தவறு இல்லை. 3ஆம் தேதி பிறந்திருக்கீங்க, 12ஆம் தேதி, 21, 30. உங்களுக்கு மொபைல் நம்பர் எது? 9ஆம் நம்பர் தான் தி பெஸ்ட்டு. அதுதான், அதுக்காக தான் சொல்ல வந்தேன். ஒருத்தருக்கு நெகட்டிவ் தர நம்பர் இன்னொருத்தவங்களுக்கு அப்படி பாசிட்டிவ் தான் வரும். அப்படி தான் படைச்சி வச்சுருக்கிறார் இறைவனே மனுஷனை. 9 எடுங்க, வேறு லெவலில் வேலை செய்யும். நீங்கள் சாதாரண சிம்பிளாக இருப்பீங்க, பெரிய லெவலில் கொண்டு போய் கொடுத்துரும். சின்னதாக ஆரம்பித்த பிஸ்னஸ்ஸு பெரிய லெவலில் இருக்கும். கெரியர் சிம்பிளாக தான் ஆரம்பிச்சிருப்பீங்க, பார்த்தீங்கன்னா கெரியரில் இமேஜின் பண்ண முடியாத கெரியரில் போய் உட்காந்துருப்பீங்க. லைஃப்பில் நல்லா ஸ்மூத்தாக வந்துட்டு நல்ல க்ரோத் இருக்கும். இதெல்லாம் பாசிட்டிவ், எல்லாம் நடக்கும். வீட்டுக்குள்ளே ஒரு அந்யோன்யம் இருக்கும், ஒரு வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இதுவே 3, 12, 21, 30ஆம் தேதி பிறந்தவங்க மொபைல் நம்பரு முதல் ஸ்டார்டிங் லெட்ரு 6ல் துவங்குது, 7ல் ஸ்டார்ட் பண்ணுறது,
8ல் ஸ்டார்ட் பண்ணது இருந்ததுனாக்கா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வேரியேஷன் காமிக்கும். ஒருவேளை நீங்கள் 6ஆம் நம்பர்லாம் ஸ்டார்டிங் பண்ணுற நம்பரை வச்சுருந்தீங்கனாக்காவே நீங்கள் உங்களை அறியாமல் நீங்கள் விலகியே போயிடுவீங்க. யாருக்கிட்டையும் நீங்கள் வந்துட்டு கனெக்ட் ஆக மாட்டீங்க. அது பிளட் ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்திட்டையும் விலகி இருக்கும்போது தனிமைப்படுத்தி விட்டுரும் அந்த நம்பர். 7ல் முதல் நம்பர் மொபைல் ஸ்டார்டிங் லெட்டர் வச்சிங்கனாக்கா உங்களை அறியாமலே நீங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸு சில்லி மிஸ்டேக்ஸ்னு சொல்லுவாங்க அப்படியே நடத்திக்கிட்டு அது ஏன்னா நம்ம சில சில்லி மிஸ்டேக்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அது சில்லிங்கிறது சில நேரத்தில் வந்து ஒர்க்கு பெருசாக இருந்துச்சு, நீங்கள் சில்லி மிஸ்டேக்ஸ்னாக்கா ப்ராப்ளம் பெருசாக இருக்கும். அதுதானே உண்மை. ஜீரோ வந்து ஒரு ஜீரோ போடுறத கவனிக்காமல் 2ஆக ஜீரோ போட்டிங்கனாக்கா வேல்யூ கூட வருது இல்லையா? அதே மாதிரி தான் நான் ப்ராப்ளமும் அது மாதிரி கூடிரும். ஸ்டார்டிங்கில் 8ல் மொபைல் வச்சுருக்கீங்க இருக்குது 2 ஒன்று தான். இருந்ததுனாவே பார்த்தீங்கன்னாக்கா எப்பவும் டென்ஸாகவே இருப்பீங்க. எந்த காரியம் வந்துட்டு இப்போ அந்த இந்த கிராமத்தை சொல்லுவாங்க கண்ணில் முட்டினா மாதிரி இருக்கும். கல்லில் போய் நீங்கள் முட்டினீங்கன்னா எப்படி இருக்கும்? அதேமாதிரி எதுவுமே உங்களுக்கு ஃபுல்ஃபில்லே ஆகாது லைஃப்லேயும் சரி, பிஸ்னஸ் சரி, கரியர் சரி. எங்கள் மொபைல் நம்பரில் இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கா? இருக்குது. எது சரியோ அதை செய்யுங்க. மாற்றி செஞ்சாலும் அந்தந்த ப்ராப்ளத்தை அது கொடுக்க தான் செய்யும். நம்மளே விலை கொடுத்து வாங்கிட்டு வர வேலை மாதிரி. கொடுத்தேன் நான் சரி, இப்போ வந்து எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, நேயர்கள் நிறைய பேருக்கு இது சந்தேகமாக கூட இருக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து 2 ஃபோன் இருக்குது, 2 மொபைல் நம்பர் இருக்குது. சார் சொல்லக்கூடிய பாசிட்டிவான ஒரு நம்பரும் இருக்குது, என்னுடைய பிறந்த தேதிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் நம்பரும் இருக்குது. அப்படின்றப்போ எது எனக்கு மேஜராக வேலை செய்யும் சார்? எது மேஜராக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது வேலை செய்யும். யூசேஜ் பொறுத்து தான். யூசேஜை பொறுத்து தான். இப்போ நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்கிற ஃபோனு அதை தான் இப்போ யூசேஜ் அதிகம் இருக்குன்னா அது நல்லதாகவே நடக்கும். நான் இன்னொன்று அது என்கிட்ட பாசிட்டிவாக இல்லை, ஆனால் சும்மா தான் வச்சுருக்கிறேன். எப்போயாவது ஒரு முறை தான் அதை யூஸ் பண்ணுவேன், பரவாயில்ல. எப்போயாவது ஒரு நாள் தான் ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதுவும் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ அது கொடுக்கும். ஆனால் எப்போயாவது ஒரு நாள் ப்ராப்ளம் கொடுக்கும்னு நான் சொன்னேன் பாருங்கள். திருப்பி அது எப்போ முடியுனாக்கா இந்த ஃபோனில் இன்னொரு ஃபோன் வரும் பாருங்கள், அது வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை ஒரு பேரலாகவே நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளாக எல்லாத்துக்கும் சொல்கிற ஒரே இது, ப்ராப்ளங்கிறது நீங்கள் தயவுசெய்து யாருமே சரி நீங்கள் தேடாதீங்க, தானாகவே வரும். எல்லா மனுஷனுக்கும் தானாக வரும். அதை போக்குறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை பார்த்துக்கிடலாம். ஆனால் ப்ராப்ளத்தை அது இப்படிலாம் வருங்கிறது நாமளாக தேடி வச்சுக்கிட்டு செய்கிற ப்ராப்ளம் தீரவே தீராது. இப்போ இப்படி இருக்குது, மொபைலை மாற்றி தெரியாமல் வச்சுருக்குறாங்கன்னா இந்த ப்ராப்ளம் எங்கே போய் தீரும்? நீங்கள் எந்த இடத்துல எதை போய் பார்த்தாலும் கோயிலாக சுற்றினா மட்டும் அது நடந்துடும் பார்க்குறீங்களா? அப்படி நடக்காது. நீங்கள் இதில் செஞ்ச கூட அங்கே நடக்காது. இப்போ வந்து இந்த மொபைல் நம்பர்ஸ் ஒரு விஷயத்தை வச்சு நம்ம வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய அடுத்தடுத்த முடிவுகள் அதை வந்து பாதிக்குமா சார்? இப்போ திருமணமாக இருக்கலாம், இல்லை வீட்டில் ஒரு விசேஷம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு புதுசாக லேண்ட் வாங்குகிறோம், இப்படி நம்ம செய்யக்கூடிய மொபைல் வழியாக செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையுமே அது வந்து பாதிக்குமா சார்? மொபைல் வழியாக சரியாக நம்பர் இருந்தால் எப்படி பாசிட்டிவாக நடக்கும்னு நம்ம சொல்கிறோம். அது எப்படி பாசிட்டிவாக நம்புகிறோம் நடக்கும்னு சொல்கிறோம். தவறுதலாக வச்சா அது நடக்காமல் போகிறதுக்கு அதுதான் காரணம். அது முதல்ல சொன்னேன்ல, இதுக்கு நடக்காமல் போனதுக்கும் காரணம் நீங்கள் இல்லை, உங்கள் மொபைல் நம்பருன்னு. அது மாதிரி அதுக்கும் காரணம் மொபைல் நம்பர் தான். ஸோ இப்போ எல்லாம் முதல்ல உங்களை செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா என்ன நம்பர் கூப்பிட்டு இருக்கலாம், அதை அப்புறம் பார்த்துக்கலாம். எது முதல்ல இருக்கலாம், எது இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கிறீங்க. கண்டிப்பாக. ஏன்னா வந்து நிறைய வீடுகளில் வந்து கல்யாணம்லாம் பேசிடுவாங்க, பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறமா வந்து மாப்பிள்ளை வந்து ஒரு ஃபோனை கிஃப்ட் கொடுப்பாப்புல. அதுக்கு பிறகு வந்து நின்ன கல்யாணங்கள் நிறைய உண்டு சார். அது காரணம் இதுவாக இருக்குமோ? இதுவாக இருக்குமோ இல்லை, இதுதான் காரணம். ஒன்றோட ஒன்று நம்ம தான் கனெக்ட் பண்ணிக்கணும். எல்லாம் தனித்தனியாக தான் இருக்கும், நாம் தான் கனெக்ட் பண்ணிக்கணும். அதான் நான் தான் சொல்கிறேன். இப்போ அதை தான் சொல்ல வந்தேன். அப்போ தான் ப்ராப்ளத்தை நீங்கள் தேடி போகாதீங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாம் ரெடியாக இருக்குது, எல்லா மனுஷனுக்கும். அது தானாக வர ப்ராப்ளத்தை யாருக்குமே வந்து ஈஸியாக சொல்யூஷன் கிடச்சிரும். ஆனால் நீங்களாம் வந்து விலை கொடுத்து தேவையில்லாத ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணால் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. இது ஒரு லாஜிக். இது நான் ப்ராக்டிக்கலாக நிறைய பார்த்துருக்குறேன். நம்மளாம் விலை கொடுத்து வாங்குறது எப்போ போகாது. அது உங்களை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். நமக்கு அறியாமல் சிலது இப்போ நம்ம ஒரு லாஜிக்காக எடுப்போமே, தெரியாத தவறுக்கு மன்னிப்பு உண்டு, தெரிஞ்ச தவறுக்கு மன்னிப்பு இருக்கா? கிடையாது. சேம் லாஜிக்கு தான். அதனால் ப்ராப்ளமும் அதே சேம் மேட்ரு தான். அதனால் அதை நோக்கியே போகாதீங்க. இதெல்லாம் கூட ஏங்க நீங்கள் சொல்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியாது,
தெரியாமல் தாங்க நாங்கள் வச்சுருந்தோம். அப்போ தெரியாத இதையும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கிடலாமா? எந்த லிஸ்ட்டில் சேர்க்கணும் சேர்க்கறது கூடாதுன்னு அதுவும் கடவுள் தான் முடிவு எடுக்கணும். ஆனால் சொன்னதுக்கப்புறம் ஒரு வேளை நீங்கள் உங்கள் வாதத்து கூட வந்துக்கிறேன். தெரியாத வரைக்கும் வச்சுருந்தீங்க. இப்போ தெரிஞ்சு கேட்டுட்டதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், அப்போ மிஸ்டேக் நீங்கள் தான் பண்ணுறீங்க. இம்மிடியட்டாக மொபைலை மாற்றுங்க. சும்மாவே மாற்றிக்கிட்டு இருப்போம் நம்ம. இதை பார்த்துட்டு பிடிக்கல உடனே மாற்றிடுவோம். இப்போ ஜெர்மனிலாம் போனீங்கன்னாக்கா, அவங்க உலகத்திலே காருடைய கிரேஸ்னஸ் யாருன்னு கேட்டால் ஜெர்மனிக்காரங்க தான். ஒரு கார் 3 மாதம், அதிகப்படி 6 மாதம். நம்ம எப்படி 3 வருஷம் 6 வருஷம்னு சொல்கிறோம், அவங்க மாதம் தான். அதுக்கு மேலே அவங்ககிட்ட கார் இருக்காது. நீங்கள் தாராளமாக ஜெர்மனிக்கு போனீங்கன்னாக்கா செகண்ட் ஹேண்ட் கார் ஈஸியாக கிடைக்கும், புது காரே இருக்கும். நான்லாம் அங்கே போகும்போது நான் ஓகேன்னு சொன்னால் 50 கார் கூட எனக்கு ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு எல்லோரும் இருந்தாங்க. நான் வாங்கி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? சொல்கிறேன், ஐயா கார் எடுத்துக்கிங்க, உங்களுக்கு தான் ஏறினுவாங்க. எனக்கு கார் இருக்குன்றவேன். அங்கேருந்து இங்கே 8 கிலோ டேக்ஸி போட்டு முடிஞ்சு போயிடும். நமக்கு தேவையில்லையே. ஓட்டுறதுக்கு போகிறது ஒரு காரில் தானே போகிறோம், அந்த கார் இருக்குது. இல்லை எதுக்காக சொல்ல வரேன்னா, யூரோப்பியன் ஃபுல்லாகவே கார் எங்கே போய் வாங்குவாங்கன்னாக்க ஜெர்மனி தான் போவாங்க. அவங்க கார் மேலே கிரேசினஸ்ஸு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் மொபைல் மேலே கிரேசினஸ்ஸு. ஆனால் உங்களுக்கு பொருத்தம் இல்லாத வாங்கிட்டீங்கன்னா அது கிரேசினஸ்ஸாக இருக்காது. அதுவே உங்களுக்கு ட்ராபேக்ஸாக மாறிடும். நிச்சயமாக நம்ம ப்ரோக்ராம் பார்த்துட்டு எல்லாம் மாற்றிப்பீங்க. மாற்றுங்க, மாறணும். ஃபஸ்ட் கிளாஸ் லைஃப்பை நீங்கள் தான் அமைச்சிக்கணும். அதுக்கு மொபைலும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ப்ரோக்ராம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். இதை தொடர்ந்து வந்து எந்தெந்த எண்களுக்கெல்லாம் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஒரு பதிவு பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.